ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ப்ரொடெக்ஷன் சர்க்யூட், அதாவது ஃப்யூஸ் பாக்ஸு. நம்ம வண்டியில் இருக்கக்கூடிய எல்லா கனெக்ஷனோடைய ஃப்யூஸ் பாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்யூஸ் பாக்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் கேபினில், அதுவும் ஹேண்டில் பார் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு கீழே நம்ம கீ போடுவோம் இல்லைங்களா, ஸ்டார்ட் பண்ண அதுக்கு பக்கத்தில் சின்ன பாக்ஸில் இருக்குது, குட்டி பாக்ஸ். இந்த இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அதுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு காட்டணும். இதுதான் அந்த ஃப்யூஸ் பாக்ஸு மொத்தமே. இந்த மாதிரி இதில் மொத்தம் 14 ஃப்யூஸ் இருக்குது பாருங்கள். இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கனெக்ஷனை மெயின் பண்ணும். இதில் 5, 15, 10, 7.5 இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆம்பர்ஸ், அந்த ஃபியூஸோட ஆம்பர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா 1 போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு. அது பிரேக் சுவிட்சு. செகண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் ரிலே. தேர்டு பார்த்திங்கன்னா டைரக்ஷன் இண்டிகேட்டர். ஃபோர்த் பார்த்திங்கன்னா ஹார்னு, கேபின் லேம்ப்பு, அப்புறம் ஐசி. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் பார்த்திங்கன்னா வைஃபர் சிஸ்டம். சிக்ஸ்த்து ரிவர்ஸு, கிளஸ்டர், அதுக்கப்புறம் ரெகுலேட்டர். செவன்த் பார்த்திங்கன்னா மொபைல் சார்ஜர். எயித்து பார்த்திங்கன்னா ஹசார்ட் வார்னிங் சுவிட்சு, அதுக்கானது. நைன்த் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பொசிஷன் லேம்ப்பு. 10 பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் பொசிஷன் லேம்ப்பு. அதுக்கப்புறம் 11 பார்த்திங்கன்னா ஹை பீமு. 12 பார்த்திங்கன்னா லோ பீமு. 13th இக்னிஷன் பவரு, அது 10 ஆம்ஸு. அதே 14th பார்த்திங்கன்னா 20 ஆம்ஸு இக்னிஷன் பவர். இதில் இருக்கக்கூடிய மொத்த சர்க்யூட் ஃப்யூஸ் பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய டோட்டலாக இதுதான் இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி வண்டியில் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஹெட்லைட்டோட சுவிட்சு, வைஃபரோட சுவிட்சு, அதுக்கப்புறம் பார்க்கிங்கோட சுவிட்சு, இது எல்லாத்துக்கான சுவிட்ச். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். இது சார்ஜர் போடுறதுக்கு. இன்னும் நாங்கள் அது யூஸ் பண்ணலை, அதுக்கானது நாங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதையும் டீட்டெயிலாக போடுறோம் வீடியோஸு. லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் இது ஃபங்க்ஷன் ஆகுது. அடுத்தது ரைட் சைடு இண்டிகேட்டர் தனியாக ஃபங்க்ஷன் ஆகும். இதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து 4 பார்க்கிங் லைட், 4 பக்கமும் லைட் இருந்துச்சா அது பார்க்கிங் லைட்டு. இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். அடுத்தது ஹெட்லைட்டு ஃபங்க்ஷனிங்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தெரியும். இருந்தாலும் நாங்கள் ஒரு சின்ன ஐடியாக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ இது வைஃபர் மோட்ரு. இப்போது இதுக்கு உள்ளே இருக்கும், டேஷ்போர்டுக்கு உள்ளே இருக்கும் மோட்ரு. இது மேலே நமக்கு இந்த ஒயர் போய் கனெக்ஷன் போயிட்டு வைஃபர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இதுதான் வைஃபர் ஒர்க்கிங்கு. இப்போ மழை டைமில் மட்டும்தான் இந்த வைஃபரை நம்ம கண்ணாடி மேலே வச்சு யூஸ் பண்ணணும். சும்மா இருக்கும்போது யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கண்ணாடியில் ஸ்க்ராச்சஸ் அதிகமாகிடும், அதோட இது டல் ஆகிடும். இப்போ இது பிரேக்கோட லைட். இது இப்போ ரிவர்ஸ் கியர் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஆன் பண்ணுறதுன்னே பார்க்கலாம். இப்போ இதை கீழே நல்லா ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ ப்ரெஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, இதில் போய் லாக் ஆகும். இது லாக் ஆச்சுன்னா பின்னாடி லைட் எரியும். இப்போ பாருங்கள், இதை இப்படி ரிலீஸ் பண்ணணும். இதுதான் ஃபங்க்ஷனிங். இதை நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி இதை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிவர்ஸ் நம்ம எப்பவும் வண்டி எடுக்கிற மாதிரி எடுக்கலாம். இப்போ இந்த லைட் சிங்கிள் லைட் மட்டும்தான் பின்னாடி எரியும், ரிவர்ஸ் வராது. இந்த ஃபங்க்ஷனிங்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இருந்தாலும் இந்த ஃப்யூஸ் எந்தெந்த கனெக்ஷன்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ப்ராப்ளத்துக்கு அதை மட்டும் கழட்டி, சின்ன டஸ்ட்டு இருந்தால் கூட ஒர்க் ஆகாது, அதை கழட்டி ஊதிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதை மாட்டினீங்கன்னாவே நிறைய விஷயம் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.